வணக்கம், வெல்கம் டு nellaiJunction.com. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட் சீரீஸில் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது 2016 2019 வரைக்கும் இந்த லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேரண்டி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ். லேர்னர்னால் யார்? லேர்னர்னால் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் லேர்னரா அப்படின்னு ஒரு கொஷின் உங்கள் மனசுக்குள்ளே தோணும். எல்லாருமே சாகிற வரைக்கும் எல்லாருமே லேர்னர்ஸ் தான். ஏதாவது ஒன்று நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்மளோட வாழ்க்கையாகட்டும், நம்மளோட சமுதாயத்தில் இருந்தோ, நம்ம ஃபேமிலிக்கிட்ட இருந்தோ, நம்மளோட குழந்தைகிட்ட இருந்தோ, நம்மளோட வயசில் ரொம்ப சின்னவங்கக்கிட்ட இருந்து கூட நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் லேர்னர்ஸ். ஸோ இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் லேர்னர்னால் ஸ்டூடெண்ட் தான் லேர்னர். சரி, லேர்னிங் அப்படின்னா என்ன? லேர்னிங்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. டீச்சிங்கில் டீச்சர் சொல்கிறத அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிறது. நம்ம ஏற்கனவே டீச்சிங் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் பார்த்தோம். மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிங் லெவல் அப்படின்னு. ஸோ லேர்னிங் இந்த மாதிரி ப்ராசஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லேர்னிங் கேன் டேக் பிளேஸ் ஈவன் வித்தவுட் டீச்சிங். லேர்னிங் டீச்சிங் இல்லாமல் கூட நடக்கலாம். ஒரு சொன்ன மாதிரி ஃபார்மல், இன்ஃபார்மல், கிளாஸ் ரூம்குள்ளே நடக்கிறது, கிளாஸ் ரூமுக்கு வெளியே நடக்கிறது. கிளாஸ் ரூமுக்கு வெளியே நடக்கிறதுனா சும்மா ஸ்டூடெண்ட்ஸை வெளியே கூட்டு போய் கற்பிக்கிறது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் அவங்க ப்ராப்ளம் சால்விங் மூலமாக அவங்க கற்றுக்கிறது. ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க கற்றுக்கிறது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கேன் டேக் பிளேஸ் ஈவன் வித்தவுட் டீச்சிங், பட் டீச்சிங் இஸ் அன்இமேஜினபிள் வித்தவுட் சம் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங். டீச்சிங், இப்போ நான் ஒரு டீச்சர்னால் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு இல்லை, உங்ககிட்ட என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் கற்றுக்கிட்டதுனால தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நான் கற்றுக்காமல் இருந்தால், நான் ஒரு லேர்னராக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்க முடியும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீச்சிங் இஸ் அன்இமேஜினபிள் வித்தவுட் சம் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங். லேர்னர் லேர்ன் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர், பட் எ டீச்சர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீச்சரோட ஆப்சன்ஸ், டீச்சர் வராமல் கூட நம்ம கற்றுக்கலாம் நிறைய விஷயங்களை. ஆனால் ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் கிளாஸே. லேர்னிங் டேக் பிளேஸ் இன்சைட் ஆஸ் வெல் அஸ் அவுட் சைட் த கிளாஸ் ரூம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபார்மல், இன்ஃபார்மல். ஸோ கிளாஸ் ரூம்குள்ளேயும் நடக்கலாம், கிளாஸ் ரூமுக்கு வெளியேவும் நடக்கலாம். லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் பியர்சூட். இந்த லைஃப் லாங் பியர்சூட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் லாங், நம்ம சாகிற வரைக்கும், டில் அவர் டெத், நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்களை. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் புக்கிலேருந்து படிக்கிறது தான் படிப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது இல்லை, அதையும் தாண்டி வாழ்க்கை பாடம் ஒன்று இருக்குது, அதை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் லைஃப் லாங் பியர்சூட். ஓகேங்களா? சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒரு லேர்னர், ஒரு ஸ்டூடெண்ட்டோட கேரக்டர் எதை சுற்றி இருக்குதுன்னா அவனோட பர்சனாலிட்டி. இங்கே பர்சனாலிட்டினா அவனோட தனித்தன்மை அப்படின்னு அர்த்தம். பர்சனாலிட்டினா தனித்தன்மை, அவனோட தனித்தன்மை. ஆட்டிடியூட்னா மனப்பான்மை, அவனோட மனப்பான்மை. கான்ஃபிடென்ஸ் லெவல், அவன் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். ப்ரியர் நாலேஜ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரியர் நாலேஜ்னால் இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டது.
நிறைய தடவை இந்த வேர்ட் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது இந்த வேர்டுக்கு அர்த்தம் சொல்லி நீங்களும் படிங்க. ப்ரியர் நாலேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது கொஷின் பேப்பரில் உங்களுக்கு அந்த வேர்டை பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வந்துடும். ஸோ அதுக்கு மீனிங் தெரிஞ்சோன்னா டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். தென் எபிலிட்டினா திறமை, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசென்ட் அண்ட் அடல்ட் லேர்னர். இங்கே அடலசென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அடலசென்ட்னா யார்? மெச்சூரிட்டியான லேர்னர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது மெச்சூரிட்டி பக்கத்தில் இருக்க வயசும் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இருக்கிற வயசும் சேர்த்து தான் அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு குழந்தை 5 வயசுக்குள்ளே இந்த உலகத்தை பற்றின 90% புரிதல் அதோட மைண்டில் செட் ஆயிடுது. ஸோ அடலசென்ட்னா இப்போ எவ்வளோகான் இந்த சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த அடலசென்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4 விதமாக பிரிக்கிறாங்க. எதுனா பர்சனல், அகடமிக், சோஷியல் அண்ட் எமோஷ்னல் அண்ட் காக்னிட்டிவ். சரி, பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். பர்சனல்னால் என்ன? இப்போது உங்களுக்கே பர்சனல் இருக்கும். பர்சனல்னால் என்ன? உங்களோட வீட்டுச்சூழல், உங்களோட வீட்டுச்சூழல் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்க்ளூட்ஸ் டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த லேர்னர். டெமோக்ராஃபிக்னா என்னது? மக்கள் தொகை அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபேமிலியோட வயசு என்ன, நீங்கள் என்ன ஜெண்டர், நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்க, உங்கள் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், உங்கள் அப்பாவோட வருமானம், உங்கள் வீட்டோட வருமானம், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், நீங்கள் எந்த கல்ச்சர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் டெமோக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதெல்லாம் உங்களோட பர்சனல். இது நீங்கள் ஷேர் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். செகண்ட், அகடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் லேர்னிங் கோல், ப்ரியர் நாலேஜ் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, கற்ற கல்வி. தென் எஜுகேஷ்னல் லெவல் ஆஃப் த லேர்னர். நீங்கள் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை டீச்சிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கொஷின்ஸ் கூட அந்த மாதிரி தான் வருது. டீச்சிங்க்கும் லேர்னருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு செயலை எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்றத இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சோஷியல் அண்ட் எமோஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் based on the relation of a group of an individual within a group structure, place of the individual within the group. sociability-na சமூக இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் இமேஜ், மூட், அவனோட மனநிலை. ஃபைனல் இஸ் காக்னேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். காக்னேட்டிவ்னா என்ன? அறிவாற்றல். நம்மளோட பிரெயினில் நடக்கிற, நம்மளோட மெமரியில் நடக்கிற எல்லாமே காக்னேட்டிவ் தான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்னேட்டிவ்னா அறிவாற்றல். டிட்டர்மைன் ஹவு த லேர்னர் பர்சீவ். அவன் டீச்சர் சொல்லிக் கொடுக்கறத எப்படி உள்வாங்கிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. எவ்வளோ நேரம் அவன் அதை அவனோட பிரெயினில் வச்சுக்கிறான். மெமரி, ரிமெம்பரன்ஸ், திங்க். அவன் எப்படி திங்க் பண்ணுறான், எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறான், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறான். ரெப்ரசன்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் ஹிஸ் ஆர் ஹெட். அவனோட மூளையில் அவன் எப்படி அதை புரிஞ்சிக்கிறான், ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறான் அப்படின்றது காக்னேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். இதில் மெயின் என்னென்னா அட்டென்ஷன் ஸ்பேன், மெமரி, மென்டல் ப்ரொசீஜர்ஸ், இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அட்டென்ஷன் ஸ்பேன், மெமரி, மென்டல் ப்ரொசீஜர்ஸ், இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ். ஜூலை 2016 உள்ள கொஷின். அதாவது கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் இடையில் நடக்கிற செயல் இருக்குல்ல, அதை எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம் அப்படின்றத பற்றி தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். Which set of learner characteristics may be considered helpful in designing effective teaching learning system? இங்கே எஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு வேர்டு இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது.
எஃபெக்டிவ் அப்படின்னா என்னன்னா பயனுள்ள அப்படின்னு அர்த்தம். நல்லா உங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க, பயனுள்ள அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன், டைரக்ட் கொஷின்ஸ் கிடையாது, இன்டைரக்ட் கொஷின்ஸ் தான். இல்லை டீச்சிங் லேர்னிங் சிஸ்டம், எஃபெக்டிவ் டீச்சிங் லேர்னிங் சிஸ்டம். ஒரு டீச்சிங் லேர்னிங் சிஸ்டத்தை வந்து எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம், லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு எப்படி பயனுள்ளதாக ஆக்கலான்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் த கோட் ஆஃப் கிவன் பிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம் அப்படின்னா ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேர்னர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டை நம்ம நடத்தும்போது மாணவர்கள் என்ன இதுக்கு முன்னாடி அதை பற்றின அவங்களுக்குள்ள நாலேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு டீச்சரோட வேலை. ஸோ இது தெரிஞ்சால் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ இது கரெக்டான ஆன்சர். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் லேர்னர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அவனோட பர்சனல். அது வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தேவை கிடையாது. அப்போ இது தப்பு. எபிலிட்டி ஆஃப் த லேர்னர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ஜெக்ட். எபிலிட்டினா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், திறமை. அவனோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு டீச்சரோட கடமை அது. ஸோ இது கரெக்டான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ் பேக்ரவுண்ட். கண்டிப்பாக இந்த லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் வந்து ஒரு டீச்சருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எதில் வரும், பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸில் படிச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த ஃபாலோயிங் த ப்ரிஸ்கிரைப்ட் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட்லாம் தேவை கிடையாது. ட்ரெஸ் கோட் வந்து இங்கே இம்பார்ட்டனே கிடையாது. இதனால தான் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுலாம் கிடையாது. மோட்டிவேஷ்னல் ஓரியன்டேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 1, 2, 4 and 6. 1, 3, 4 and 6. B தான் கரெக்ட் ஆன்சர், B. ஆகஸ்ட் 2016 உள்ள கொஷின். Which of the following learner characteristics is likely to influence the effectiveness of teaching aid and evaluation system to ensure positive result? திரும்பவும் இந்த வார்த்தையை பாருங்க, எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ்னா என்னது, பயனுள்ளதா, பயனுள்ளதா எப்படி ஆக்குறது. ஓகே, இங்கே டீச்சிங் எய்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டீச்சிங் எய்ட்னா என்ன, ஒரு டீச்சர் வந்து சும்மா லெக்சர் கொடுத்துட்டே இருக்க முடியாது, போர் அடிச்சிடும். ஸோ அவங்க ஏதாவது மாடல்ஸ், சார்ட்ஸ், இல்லைனா ஒரு ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது லேர்னிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவாலுவேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து, எவாலுவேஷன்னா மதிப்பிடுதல். அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக எப்படி இந்த லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பயனுள்ளதாக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, லேர்னர்ஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஏஜ் ஹேபிடேஷன். இது பயனுள்ளதாக்குதா, பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நோ. ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சு எதுவும் பண்ண போகிறது. லேர்னர்ஸ் பர்சன்டேஜ், சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லேர்னிங் ஆஃப் த கன்சர்ன் சப்ஜெக்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்னா நம்மளோட இன்கம் லெவல். இதை தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம், எந்த டீச்சரும் இதை பார்த்து எந்த மதிப்பீடும் பண்ணுறதில்ல. ஸோ இது ராங். லேர்னர்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட் அண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அவனோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு நாம் வந்து மதிப்பிட போகிறோமா. லேர்னிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு. ஆனால் மதிப்பீடுகளுக்கு வந்து இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை. அது போக சோஷியல் பேக்ரவுண்டும் தேவையில்லை. ஸோ இதுவும் ராங். தென் லேர்னர்ஸ் மெச்சூரிட்டி லெவல், அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அண்ட் மோட்டிவேஷ்னல் டிஸ்போசிஷன். இது கண்டிப்பாக தேவை. இதுதான் தேவை. அவனோட மெச்சூரிட்டி லெவல் அது அவனோட ஆன்சர் ஷீட்லேயே தெரிஞ்சிடும். அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தென் மோட்டிவேஷ்னல் டிஸ்போசிஷன். ஓகேங்களா. தென் டி தான் கரெக்ட் ஆன்சர். 2017 உள்ள கொஷின். From the list given below, identify the learner characteristics which would facilitate teaching learning system
டு பிகம் எஃபெக்டிவ். இங்கே பாருங்கள், எஃபெக்டிவ்னா என்ன? பயனுள்ளதா. டீச்சிங் லேர்னிங் சிஸ்டத்தை கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் இடையே நடக்கிற சிஸ்டத்தை எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம், அதாவது லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு. இதுதான் கொஷின். எப்போவுமே கொஷின்ஸ் வந்து இப்படி தான் வரும். ஸோ சூஸ் த கரெக்ட் கோட் டு ஐடென்டிஃபை தீஸ் ஆன்சர்ஸ். ஓகே, எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம் அப்படின்னா, ப்ரியர் நாலேஜ் ஆஃப் த லேர்னர். கண்டிப்பாக ப்ரியர் நாலேஜ் செஞ்சுக்கணும். ப்ரியர் நாலேஜ்னால் என்ன? இதுக்கு முன்னாடி கற்ற கல்வி, இதுக்கு முன்னாடி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சப்ஜெக்டை பற்றினா இதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் கற்று வச்சுக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இது கண்டிப்பாக எஃபெக்டிவ் ஆகும். லேர்னர்ஸ் ஃபேமிலி லைனேஜ், இது தேவையில்லை. அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவனோட பர்சனல் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆப்டிடியூட் ஆஃப் த லேர்னர். ஆப்டிடியூட் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஆப்டிடியூட் என்னது? மனப்பான்மை. அவனோட மனப்பான்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு டீச்சரோட கடமை. ஸோ அது வந்து லேர்னிங்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக. லேர்னர் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக லேர்னர்ஸோட அவனோட படிப்படியான தேவைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை வந்து எஃபெக்டிவாகும், பயனுள்ளதாகும். லேர்னர்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஹாபிஸ், இது எஃபெக்டிவாக ஆக்காது, பயனுள்ளதாக இருக்காது. லேர்னர்ஸ் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன், இது தேவையில்லாதது. ரிலீஜியஸ் பற்றி தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஆன்சர் இஸ் A, C and D ஃபார் த ஆன்சர். இது 2017 உள்ள கொஷின். சில சமயம் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். அசர்ஷன், ரீசன். அசர்ஷன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அசர்ஷன்னா உறுதியாக கூறுதல் அப்படின்னு அர்த்தம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உறுதியாக ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக சொல்கிறது, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க அசர்ஷனில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து உறுதியாக அவங்க சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். நம்ம படிச்சிருக்கோம்ல, லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். உறுதியாக சொல்லியிருக்காங்களா? கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து கரெக்ட், அசர்ஷன் வந்து கரெக்ட், உறுதியாக சொல்லியிருக்காங்க. ரீசன் அப்படின்னு ஒன்று. ரீசன்னா என்ன? காரணம் அப்படின்னு. நம்ம இந்த ரீசனுக்கு வந்து நியாயமான காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் வர அசர்ஷன் ரீசனுக்கு வந்து இந்த ரீசனுக்கோட மீனிங் வந்து நியாயமான காரணம் அப்படின்னே வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த அசர்ஷன், அதாவது உறுதியாக கூறுறதுக்கு நியாயமான காரணமாக இருக்கா இல்லையான்னு நம்ம இப்போ பார்க்கணும். இவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க, உறுதியாக சொன்னது வந்து கரெக்டு தான். நியாயமான காரணமாக இல்லையான்னு இப்போ நம்ம பார்க்கணும். லேர்னிங் இஸ் டு பி யூஸ்ஃபுல் மஸ்ட் பி லிங்க்டு வித் லைஃப் ப்ராசஸ். நம்ம லேர்னிங் வந்து நம்மளோட லைஃப் ப்ராசஸில் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இது லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தப்பா? கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். அதில் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங் கோட். இப்போ இந்த கோட்லேருந்து தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? போத் A and R ஆர் ட்ரூ. அசர்ஷனும் ரீசனும் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் A. ரீசன் வந்து கரெக்டு ஏக்கு, அசர்ஷனுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, A and R, both A and R are true. ரெண்டுமே கரெக்டு தான், பட் R is not the correct explanation of A. A is true but R is false. A correct, A true, R false அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A false but R is true. A வந்து தவறு, ஆனால் R வந்து உண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோடில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா A. ஏயும் ட்ரூ, ஆரும் ட்ரூ. ஆருக்கு ஏக்கு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆர். உறுதியாக சொல்லியிருக்காங்க, அதுக்கு நியாயமான காரணமும் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட். இது 2018 உள்ள கொஷின். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. விச் ஆர் த ஃபாலோயிங் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் ஹைலி ரிலேட்டட் டு எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங்? ஓகேவா? எஃபெக்டிவ்னஸ்னால் என்னது? பயனுள்ள.
த லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி ஒரு டீச்சிங்கை பயனுள்ளதாக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின், இப்படி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ இதுக்குள்ளே மீனிங் வந்து நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோன்னா டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே பார்த்தது தான் ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுக்கு முன்னாடி நம்ம கற்ற கல்வி. இதனால் பயனுள்ளதாக ஆக்கலாமா முடியாதா? முடியும். கரெக்ட். எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் த லேர்னர். இது தெரிஞ்சு எப்படி டீச்சிங் எப்படி பயனுள்ளதாக ஆக்க முடியும்? இது தேவை கிடையாது. படிக்காத அப்பா அம்மாவுக்கு கூட சூப்பராக படிக்கிற பையன் இருப்பான். சரி, ப்ரீர் குரூப் ஆஃப் லேர்னர், இது தப்பு. பீர் குரூப் வச்சு தெரிஞ்சு நம்ம எதுவும் நம்மளோட ஃபேமிலி சைஸ் ஃப்ரம் விச் த லேர்னர் கம், இதை தெரிஞ்சு நம்ம எஃபெக்டிவாக பயனுள்ளதை டீச்சிங் வந்து பயனுள்ளதாக ஆக்க முடியுமா? கிடையாது. இதை தெரிஞ்சு நம்ம என்ன பயனுள்ளதாக ஆக்க போகிறோம்? அப்போ ஆன்சர் வந்து ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லேர்னர். 2019 வந்துட்டோம். 2019 கொஷின்ஸ் பார்க்கலாம். Which among the following is a non-cognitive characteristics of the learner? இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? டைரக்ட் கொஷின்ஸ் இல்லை, அது இன்டைரக்ட் கொஷின் தான். பட் இதில் ரொம்ப ட்ரிக்கியாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நான் காக்னேட்டிவ், நம்ம படித்தது வந்து காக்னேட்டிவ் தானே, காக்னேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் படித்தோம். நான் காக்னேட்டிவ் அப்போனா காக்னேட்டிவ் அல்லாதது, அறிவாற்றல் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவாற்றல்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம மூளையில் நடக்கிறது, நம்ம மூளையோட செயல்பாடு. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ரீகாலிங் எதில் நடக்கும்? நம்ம மூளையில் தான் ரீகாலிங் நடக்கும். நம்ம படித்தது தான் ரீகால் பண்ணுறோம், மூளையில் தான் அது நடக்கும். அப்போ இது கிடையாது. ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்? ஓவராக திங்க் பண்ணுறதுனால தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம மூளையில் தான் நடக்குது. அதுவும் கிடையாது. ஐடென்டிஃபைங் இம்பார்ட்டன்ட் சென்சரி இன்புட். இப்போது பிளைண்ட் பீப்புள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து தொடு உணர்வு வச்சு தான் அவங்க வந்து ஒரு பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போது அந்த தொடுதலும் அவங்களோட பிரெயினுக்கு வந்து அது போகுது, அந்த இன்புட் வந்து அவங்க பிரெயினுக்கு போகுது. ஸோ இதுவும் ஒரு பிரெயின் மூளையில் நடக்கிறது தான், அது கிடையாது. பிலீவிங் வாட் இஸ் ட்ரூ. இல்லை என்ன இருக்கு, ஒரு விஷயத்த நம்புறது, நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை சார்ந்தது. இது வந்து நம்ம மூளையில் நடக்கிறது இல்லை. நம்ம யோசிச்சாதான் அது வந்து காக்னேட்டிவ் சொல்கிறோம். நம்ம வந்து சும்மா சொல்கிறது வந்து அப்படியே நம்புகிறோம், அது வந்து காக்னேட்டிவ் கிடையாது. ஸோ ஃபோர் தான் ஆன்சர். பிலீவிங் வாட் இஸ் ட்ரூ, அதுதான் ஆன்சர். இதுதான் நான் காக்னேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஆன்சர் வந்து D4. இதுவும் 2019 கொஷின் தான். விச் ஆஃப் த லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் his or her perspective in a course of study? இல்லை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. இந்த வேர்ட் கூட அடிக்கடி வரும். எஃபெக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ்னால் கட்டுப்பாடு அப்படின்னு, கட்டுப்பாட்டில் இருக்கணும், என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் பர்ஸ்பெக்டிவ் இன் த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்க்கணும்? லேர்னர்ஸ் கமிட்மெண்ட்னா என்ன? அவன் என்ன தேவைக்காண்டி படிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த லேர்னர். பேரண்ட் வந்து சில அப்பா அம்மா வந்து படிக்காதவங்களாக கூட இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் மேலே தனியாக ஆர்வம் காட்ட முடியாது, அவங்களுக்கு சொல்லித்தர தெரியாது. ஸோ இது வந்து தவறு. ப்ரியர் நாலேஜ் ஆஃப் த லேர்னர், இது கண்டிப்பாக உண்டு. ஸ்கில் ஆஃப் த லேர்னர் இந்த கன்சர்ன் ஏரியா, அவனோட திறமை வந்து அந்த அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டை பற்றின திறமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது, இது உண்டு. ஃபேமிலி சைஸ் தேவையில்லை. சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபேமிலி டு விச் த லேர்னர் பிலாங்ஸ், இதுவும் தேவை கிடையாது. சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டை தெரிஞ்சு ஒரு டீச்சர் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி கட்டுப்பாட்டில் வச்சுக்கோமானா நோ, இது தவறு. ஆன்சர் வந்து ராங். ஸோ ஆன்சர் வந்து 1, 3 and 4. 1, 3 and 4. ஆன்சர் 1. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது 2019 உள்ள கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர். சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன படித்தோம்? சோஷியல் அண்ட் எமோஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் படித்தோமா?
அப்போது அதில் என்ன படித்தோன்னா ஒரு குரூப், எந்த குரூப் பின்னாடி இருந்தால் பேக்ரவுண்ட், அவனோட பேக்ரவுண்ட் படித்தோம். ஸோ எங்கே பாருங்க, பவர் ஆஃப் சென்சரி ரிசப்ஷன் எது சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க இந்த 4 ஆப்ஷனில். ஸோ பவர் ஆஃப் சென்சரி ரிசப்ஷன் இது நம்மளோட மூளையில் நடக்கிறது. காக்னேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது கிடையாது. திங்கிங் எபிலிட்டி இதுவும் காக்னேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் தான், இது கிடையாது. பவர் ஆஃப் சிந்தட்டிக் இமேஜினேஷன் நம்ம மூளையில் நடக்கிறது. ஸோ இது காக்னேட்டிவ், இது கிடையாது. எபிலிட்டி டு ரிலேட் ஒன் செல்ஃப் வித் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேட் பண்ணுறது, இது வந்து காக்னேட்டிவில் வராது. எபிலிட்டி டு ரிலேட் ஒன் செல்ஃப் வித் அதர். கம்பேர் இது நம்ம காக்னேட்டிவில் வராது. ஸோ ஆன்சர் இஸ் 4D தான் ஆன்சர். தான் சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். nellaijunction.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் ஜெனிஃபர் லக்ஷ்மி.